வெல்கம் எவ்ரி ஒன். அனைவருக்கும் வணக்கம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் குரூப் 2A ஆன்சர் கீ டிஸ்கஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அது குறித்த கூடுதல் தகவல்களையும் நம்ம விவாதிக்க போகிறோம். ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே பாலிட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது குடியரசுத் தலைவர் பெயர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு வரும்போது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962 தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஏன்னா 1950 முதல் 1962 வரை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் ஜனவரி 24, 1950 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜாகிர் ஹுசேன் 1967 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பஹ்ருதீன் அலி அகமது 1974 நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எனவே விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2, இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் ஒளி பாயும் பொழுது, அதாவது 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது. ஏனெனில் விளக்கு வழியே சென்ற எதிர்மின்னணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எனில் விளக்கு வழியே சென்ற எதிர்மின்னணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்று குறிப்பிடலாம். சரிங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின் ப்ளஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸை நம்ம தனி ஒரு செஷனாக பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதர்களை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரோ ப்ரிஃபர் டு லான்ச் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் டியூரிங் 75th இண்டிபெண்டன்ஸ். த க்ரூ மெம்பர் எக்ஸ்ப்ளோரர் இஸ் நேம்டு. ககன்யான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்துக்கு பேர். டிசம்பர் 2024 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ககன்யான் அப்படிங்கிறதுனால, அந்த ககன் அப்படின்னா ஸ்கை, வானம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் ககன் நாட் என்று பெயரிட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 4 வீரர்கள் அதில் பயணிக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அப்புறம் சுபான்ஷு சுக்லா, பிரசாந்த் நாயர். ஸோ இதுதான் நம்ம குறிப்பிடுறோம். ஸோ தேர்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அஜித் கிருஷ்ணா, அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா, பிரசாந்த் நாயர் ஆகிய 4 பேர் ககன்யான் மிஷனுக்கு போக போகிறாங்க. ககன் நாட் என்று அழைக்கப்படுகிறாங்க. ஸோ இதற்கு அடுத்ததாக 4வது கொஸ்டின். ஸோ 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் குறிப்பிடப்படக்கூடியது திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, அதுக்கப்புறம் 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பனையளவு நன்றியா கொள்வார், தினையளவு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள். ஸோ அதற்கு அடுத்தது கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கு உண்டோ என்று புகழ் பாடியவர் யார் என்று கேட்டால் பாரதிதாசன் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ஆன்சர் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இதாக கான்ஃப்ளிக்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புத்தகங்களை காலவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட் ஃப்ரீடம் என்பது 1936 வெளியான புத்தகம். உலக வரலாறு ஒரு பார்வை, கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்பது 1934 வெளியான புத்தகம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகம் 1942 எழுத ஆரம்பிக்கப்பட்டு 1946 வரைக்கும் எழுதப்பட்டது. பிஃபோர் இந்தியா ஃப்ரீடம் என்பது 1946 வந்துச்சு, 46 வந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ த ஆன்சர் எனவே 2134 என்று குறிப்பிடுவார்கள். சரிங்களா? இதில் 2 இந்த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவர் எழுதின புத்தகம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி என்ற புத்தகத்தை எழுதுகிறாரு. அப்புறம்
இந்தியாவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஃபோர் ஃப்ரீடம் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த புத்தகம் மொத்தம் 4 புத்தகங்களை வந்து எழுதியிருந்தார். 2134 என்று குறிப்பிடலாம். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் திட்டக்குழுவை அமைத்தவர். டெமோக்ராட்டிக் சோசியலிசம் என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தவர். அணிசேரா இயக்க செயல்பாடுகளில் மிக முக்கியத்துவமான செயல்பாடுகளை கொண்டிருந்தவர். முதல் இந்திய பிரதமர், இடைக்கால பிரதமர். செப்டம்பர் 2, 1946 இந்தியாவின் இடைக்கால பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த ஒரு கேள்வி. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 36 51 இருக்கிறது வந்து டிபிஎஸ்பி என்று சொல்வார்கள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று குறிப்பிடுவார்கள். ஸோ அதில் ஆர்டிகல் 36, 37, 36 டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 37 வந்து டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசின் கடமை அப்படிங்கிற மாதிரி அதில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 3 வகையான தத்துவங்கள் இருக்கும். காந்திய கோட்பாடுகள், லிபரல் இன்டலெக்சுவல் கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு கோட்பாடுகள், சமூக கோட்பாடுகள், சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. பீரியாடிக்கலி அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. வயலின் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ரொம்ப ஃபேமஸான அமெண்ட்மெண்ட். 86th அமெண்ட்மெண்ட் 2011, 97th அமெண்ட்மெண்ட் 2011. இந்த இதெல்லாம் 86th அமெண்ட்மெண்ட் 2002, 97th அமெண்ட்மெண்ட் 2011 இதெல்லாம் டிபிஎஸ்பியில் பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் என்று குறிப்பிடலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 9th கொஸ்டின் நம்பர் 9 பொறுத்துக வடிவில் கேட்டிருக்காங்க. சரி, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொன்னாவே புவி வெப்பமயமாதல், இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அமில மலையை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி காரியம் பார்த்திங்க அப்படின்னா நிலத்தடி நீர் மாசுபாடை, லெட் வந்து நிலத்தடி நீர் மாசுபாடை ஏற்படுத்தும். ஹைட்ரோ கார்பன் வந்து ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாவதற்கு ஒரு மூலப்பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியானதாக பார்க்கப்படுகிறது. பட் இதில் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது ஒரு சில விஷயங்கள். ஏன்னா ஹைட்ரோ கார்பன் வந்து நிலத்தடி நீர் மாசுபாட்டையும் காற்றில் மாசுபாடையும் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி போனால் ஆப்ஷன் டிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் கீ வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ வரும்போது நம்ம மீதி இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் இருக்கிறதுல டென்டேட்டிவ் ஆன்சர். ஸோ அதற்கு அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி எந்த வகை அப்படின்னு சொல்லும்போது மல்லு வேட்டி என்று குறிப்பிடுறாங்க. பட் இது சொலவாடையில் நிறைய மல்லு வேட்டியை பற்றி நமக்கு பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஆன்சர் வந்து வெயிட் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கண்ட புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்வியோடைய சிறப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த புறநானூற்று பாடல் வந்து அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது வந்து தவறாக பொருந்திய இணைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தவறாக பொருந்தியதில் ரமோசிஸ் பூனா என்பது சரியானது. ரமோசிஸ் கிளர்ச்சி என்பது பூனாவில் தான் நடைபெற்றது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஹாங்கிறது பஞ்சாப், சந்தால்ஸ் அப்படிங்கிற மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது. கிட்டூர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன். அப்போ மலபாருங்கிறது இன்கரெக்டு, ஒரிசாங்கிறது இன்கரெக்டு. ஸோ 3rd and 4th வந்து இன்கரெக்ட் என்று குறிப்பிடலாம். ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த மென்டார் ஸ்டூடெண்ட் செயின் என்று கேட்டிருக்காங்க. அதாவது வழிகாட்டி, ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆசிரியர் மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரட்டிஸ் தான் விஷம் அருந்தி உயிர் விட்டவர். அவருடைய மாணவர் வந்து பிளாட்டோவுடைய மாணவர் வந்து அரிஸ்டாட்டில் மாணவர் மாசிடோனியா நாட்டின் ஒரு அரசராக இருந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்று குறிப்பிடுவார்கள், அவர்தான். இதில் அரிஸ்டாட்டில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அரசியல் அறிவியலின் தந்தை. அதற்கு அடுத்து வந்து உயிரியலின் தந்தை என்றும் அவர் தான் அழைக்கப்படுகிறார். ஜுவாலஜியோடைய தந்தை அவர் தான் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். பாட்டனியோடைய தந்தை தியோப்ராட்டஸ் என்று குறிப்பிடுவார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ஃபார் த கொஸ்டின் நம்பர் 13. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 போகலாம். ஸோ டைரக்ட்லி ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. விதி 18, 21, 23, 24 2 இருக்குது. ஸோ இதில் எது தவறாக பொருந்தியது அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் சரி. ஆர்டிகல் 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது பட்டங்களை ஒழித்தல் என்பது விதி 18 எனவும்
அதுக்கப்புறம் வாழ்வியல், அதாவது தனிநபர் சுதந்திரம், வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பற்றி 21 சொல்கிறாங்க. அப்போது கொத்தடிமை முறை ஒழிப்பு பற்றி 23லையும், அதுக்கப்புறம் கைதுக்கு எதிரான பாதுகாப்பை வந்து 20லையும் சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த 3 4 தவறாக பொருந்திருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புங்கிறது இந்த இடத்துல தப்பு, சுதந்திரமாக நடமாடுவதுங்கிறது இந்த இடத்துல தவறு. அதனால் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடிப்படை உரிமைகளிலிருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதற்கு அடுத்தது வரோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சுத்தி இயக்கம், சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது. பிராமணர் இல்லாத ஒரு இயக்கத்தில் ஜோதிபா பூலேவும் வருவாங்க. அதே மாதிரி சத்யசோதக் சமாஜும் பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அப்போ தமிழ்நாட்டிலையும் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை நீதி கட்சி நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி தந்தை பெரியார் அவர்கள். சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஆரிய சமாஜத்தை 1875 இவர் தோற்றுவிச்சிருந்தார். சத்யசோதக் சமாஜ் என்பது 1873 தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது வந்து ஜோதிபா பூலே அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத குறிப்பிடுவோம். சரிங்களா. சாகு மகாராஜா அப்படிங்கிறவர் வந்து ரிசர்வேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய விச் மீன்ஸ் பரோடா சமஸ்தானத்தின் அரசராக இருப்பார். நம்ம ரிசர்வேஷன் டாப்பிக்கில் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இவங்களை வந்து பார்க்குறோம். சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கப்பட்டது, உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அதுக்கப்புறம் சுத்தி இயக்கம் என்பது பார்த்திங்கன்னா மாற்று மதத்திற்கு சேர்ந்தவர்களை தாய் மதம் திரும்ப வைக்கக்கூடிய இயக்கம் தான் சுத்தி இயக்கம் என்பதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனவே ஆன்சர் வந்து 4 2 3 1 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ ஆப்ஷன் வந்து இங்கே இல்லைங்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து 16th கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுறாங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மித்ரமேளா என்ற சங்கத்தை தொடங்கியவர் விடி சாவர்கர் என்று அழைக்கப்படக்கூடிய விநாயக் தாமோதர் சாவர்கர் என்பவர் தான் இதை வந்து உருவாக்குனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது, மித்ரமேளா என்பதை. ஸோ லாலா ஹர்தயால் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா காதர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்து 1913 சான் பிரான்சிஸ்கோ நகரில் அமைப்பார். அதோடைய முதல் தலைவராக சோகன் சிங் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். காதர் என்ற உருதுமொழி சொல்லிற்கு வந்து புரட்சி அல்லது கிளர்ச்சி என்று பொருள் என்பதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இது வந்து நமக்கு 12th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ காதர் என்ற ஒரு உருதுமொழி சொல்லிற்கு வந்து கிளர்ச்சி என்று பொருள் அப்படிங்கிறதும், அதேமாதிரி ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்பவர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி என்ற அமைப்பை வந்து தோற்றுவித்தவர். இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி என்ற அமைப்பை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று நம்ம குறிப்பிடலாம். இது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை கொஸ்டின் நம்பர் 16க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்ட் பை, அதாவது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை தொடங்கியவர் வந்து ख्वाजा சலிமுல்லா. ஸோ ख्वाजा சலிமுல்லாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நவாப் சலிமுல்லா கான் என்ற பெயரும் அவருக்கு வந்து இருக்குது. இந்த நவாப் சலிமுல்லா கான் அவர்கள் டாக்கா நகரில் கல்வி மாநாட்டை ஒருங்கிணைப்பார். டிசம்பர் 30 1906 வங்கதேசத்தின் தற்போதைய தலைநகராக இருக்கக்கூடிய டாக்காவில் ஒரு மாநாட்டை நடத்துவார். ஸோ அந்த மாநாடு என்ன ஆகும்னா பின்னாடி கல்வி மாநாடு அரசியல் கட்சியாக உருவெறும் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அந்த கட்சிக்கு நிரந்தர தலைவராக ஆகா கான் வந்து அமிர்தசரஸில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அமிர்தசரஸ் என்ற இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்புறம் ஆகா கான் வந்து சிம்லாவில் போயிட்டு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் இந்த முஸ்லீம் லீக் தொடர்பாக இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். அதற்கு அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது வந்து கீழ்கண்ட அமைப்புகளில் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறாதவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டத்தில் காணப்படவில்லை. அப்போ தேர்தல் ஆணையம் ஆர்டிகல் 324 என்பது தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. ஆர்டிகல் 280 என்பது பார்த்திங்கன்னா நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. நிதி ஆயோக் வந்து ஜனவரி 1 2015 அன்று கேபினட் ரெசல்யூஷன் மூலியமாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திட்டக்குழுடைய அலைடிலிருந்து வந்தது வந்து தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1952 காலகட்டங்களில் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ தேசிய வளர்ச்சி குழு ரெசல்யூஷன் ஆஃப் த கேபினெட்டு, நிதி ஆயோகம் ரெசல்யூஷன் ஆஃப் த கேபினட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதனால் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையம் மற்றும் நிதி ஆணையமாகவே அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படுகிறது. பின்வருவர்கள் முகலாயர்கள் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளில் எழுதிய ஒரே பெண் என்பவர் வந்து குல்பதன் பேகம் தான். ஹுமாயூன் நாமா என்ற புத்தகத்தை அவங்க தான் எழுதினாங்க. ஹுமாயூன் நாமா. பாபர் நாமாங்கிறது பாபரை எழுதிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா. அப்புறம் இவர் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஹனரா பார்த்தீங்கன்னா ஷாஜஹானுடைய மகள்.
அவுரங்கசீப்போட சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தினி சவுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேட் சென்டரை டெல்லியில் அமைத்தவர் யாருன்னா ஜஹனாரா பேகம் என்று குறிப்பிடலாம். ஸோ குல்பதன் பேகம் என்பவர் ஹுமாயூன் நாமாவை எழுதியவர், அவங்களோட சிஸ்டர் தான் குல்பதன் பேகம், ஹுமாயூனுடைய சிஸ்டர் என்று நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, 2,4-D ஃபீனாசி அசிட்டிக் ஆசிட் என்று சொல்லுவாங்கள்ல. ஸோ 2,4-D அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களைக்கொல்லி, இது வந்து ஒரு களைக்கொல்லியாக பயன்படுகிறது. அதே வேளையில் கரூரா கனி உருவாக்கத்திலையும் பயன்படுகிறது. களைக்கொல்லியாகவும் பயன்படுகிறது, கரூரா கனி உருவாக்கத்திலையும் பயன்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், ரெண்டும் வந்து சரியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விளக்கம் வந்து சரியானது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அதை வந்து ஒரு கன்சிடரேஷனில் வைக்கலாம். பட் கரூரா கனியாதலில் இதோட பங்களிப்பு இருக்குது, களைக்கொல்லியாகவும் பங்களிப்பு இருக்குது. கூற்றும் சரி, காரணமும் சரி, ஆனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தலை. ஸோ அதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, ஜென்ரலிட்டி ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. அதாவது அப்ஜெக்டிவிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, முன்கணிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த முன்கணிப்புத்தன்மை, ஜென்ரலிட்டி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அறிவியல் பரிசோதனையாக அதை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அறிவியல் முறைங்கிறது காமனாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது, சயின்டிஃபிக் என்கொயரி, அதுக்கப்புறம் வந்து மனப்பான்மை, ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன ஆன்சர் கொடுப்பாங்கங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் சயின்டிஃபிக் என்கொயரி கூட வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா அதில் அப்ஜெக்டிவிட்டி, ப்ரிடிக்டபிலிட்டின்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் கன்க்ளூசிவாக எதுவும் தெரியாமல் நீங்கள் முடிவுக்கு வர முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்கொயரிங்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 என்ன கேட்டிருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் நக்கீரர் மிகுந்த முக்கியமான புலவராக எந்த சங்க காலத்தை சார்ந்தவராக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி 3ஆம் சங்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதுக்கப்புறம் பொறுமையாக பார்க்கலாம். 120 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி, இந்தியன் ருப்பி என்ற புத்தகம். ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி என்ற புத்தகத்தை 1923 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறாங்க. ஸோ லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தீசிஸ்க்கு வந்து அதை வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபஸ்ட்டு வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் வந்து அவர் வந்து 2 டிகிரி பண்ணியிருப்பார், எம்ஏ, அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டிகிரி பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸு, அதுக்கப்புறம் அந்த நிலப்பகிர்வு தொடர்பான விஷயங்களை வந்து தீசிஸை சப்மிட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டிஎஸ்சி பண்ணும்போது தான் இந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வறிக்கையை வந்து 1923 சமர்ப்பிக்கிறாரு. இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த செயல்திட்ட வடிவத்தை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கக்கூடியது விஷயம். அது இல்லாமல் அதே 1923 அவுட்காஸ்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்தகர்ணி சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பகிஷ்கிருத் கிருத்தகர்ணி சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் வந்து தோற்றுவிச்சிருப்பார். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை, ரூபாயின் பிரச்சனைகளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 25th. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை வந்து வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்தே மாதரம், இது வந்து தமிழில் சொன்னால் வந்தே மாதரம் தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து பண்டேங்கிறது வந்து பெங்காலியில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள். ஸோ அப்போது அவங்க வந்து பண்டே மாதரம் தான் சொல்லுவாங்க. அந்த இதழில் வந்து அரவிந்த கோஷ் அவர்கள் வந்து எழுதினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தான் த ப்ரொஃபட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் என்று அழைக்கப்பட்டவர் வந்து அரவிந்த கோஷ். ஸோ இந்திய தேசியத்தின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொன்னால் அரவிந்த கோஷ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அதே வேளையில் இவர் வந்து நியூ லேம்ப்ஸ் ஃபார் த வேர்ல்டு என்ற ஒரு தொடரை வந்து அல்லது ஒரு கட்டுரையை வந்து வந்தே மாதரம் என்ற இதில் தான் எழுதினார் அரவிந்த கோஷ் என்பது சரியான விடை. 25 ஆப்ஷன் டி என்பது சரியானது. நெக்ஸ்ட் நகரங்களை அடிப்பவர் என்ற வேத கடவுள் அப்படின்னு சொல்லும்போது ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன், விஷ்ணு வந்து சிவனை வந்து குறிப்பிடுவாங்க. சிவன் வந்து அழிக்கும் கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து இந்த இந்திரனையும் சொல்லியிருக்காங்க, இடியின் கடவுள் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ
ஆன்சர் வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்திரன் என்பது சரியான விடைக்கான நெருக்கமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கீழ்கண்டவற்றில் ஹரப்ப நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எது அப்படிங்கிறது. ஹரப்ப நாகரிகத்தில் அனைத்து இனங்களும் நகர நாகரிகம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது, முழுவதும் நகரமாக இருந்திருக்கு, இருந்தாலும் அதில் ஒரு சில கிராமங்கள் இருந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்போது இந்த ஆப்ஷன் பி என்பது சரி. அதோடைய ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த நாகரிகத்தின் தொன்மை எச்சங்கள் வந்து சிறிய கிராமங்களில் கிடச்சிருக்கு. லோத்தல் சிறப்பான துறைமுகம் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஆப்ஷன் ஏ என்பது வந்து சரியான விடை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இந்த லோத்தல் என்பது பார்த்திங்கன்னா சபர்மதி ஆற்றின் துணையாற்றும் கரையில் குஜராத்தில் காணப்படக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதற்கு அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தனியாக போடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோபி ஒரு மணிக்கண்ணியை 12% லாபத்துக்கு வந்து விற்கிறாரு. அதுவே பார்த்திங்கன்னா 1200 சேர்த்துருந்து 20% லாபத்துக்கு விட்டுருந்தா அதோடைய அசல் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை வந்து 15,000 அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ அதே சேம் கண்டிஷன் தான் இங்கே. ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 30க்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 31 வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூவில் பச்சை ஒளிர் வைக்கிறது, அப்போது அதன் இதழ்கள் எந்த நிறமாக தோன்றும். அப்போ ஒரு ரோஜா பூவில் பச்சை ஒளி வந்து சேர்க்கும்போது அதன் இதழ்கள் கருப்பு நிறமாக தோன்றும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பற்றி பரப்ப விநாயகா மிஷன் சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்புவதற்கு ராமகிருஷ்ணா மிஷன் என்ற அமைப்பை வந்து தொடங்குறாரு. அந்த அமைப்பை வந்து பேலூர் என்ற இடத்துல வந்து தொடங்குவார். இந்த பேலூர் என்பது ஒரு வகையான பேலூர் மடம் என்று நமக்கு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ அதேமாரி ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஒரு துறவர அமைப்பாக செயல்பட்டுச்சு, ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவர அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்ததுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரியான விடை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடத்தக்கது. ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்தியாவுடைய அக்வாட்டிக் அனிமல் வந்து கேஞ்சட்டிக் டால்ஃபின், சரிங்களா? ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணால் சரியான ஆன்சர் வருது. ஸோ அதாவது ராயல் பெங்கால் டைகரும் கொடுத்துட்டு அசோசியேட்டடாக அவங்க ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து டால்ஃபின் அப்படின்னு சொல்லி வரும், ஜப்பானுக்கு வந்து செர்ரி என்பதும், அமெரிக்காவுக்கு வந்து கழுகு, அதுக்கு அடுத்தது சீனாவுக்கு வந்து பியோனி. ஸோ ஆன்சர் மஸ்ட் பி ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா CEDAW இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன் என்பது தான் இதோடைய விடை. அதாவது கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன் என்பது இந்த பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு என்று அறியப்படுகிறது. இந்த மாநாடுங்கிறத தாண்டி இது ஒரு ஒப்பந்தம். கன்வென்ஷனுங்கிறது ஒரு வகையான ஒப்பந்தம். டிசம்பர் 18 1979 வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. ஐநாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உரிமைகள் தொடர்பான ஒரு கன்வென்ஷனை நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுதான் வந்து டிசம்பர் 10, 1948 217 என்று குறிப்பிடுவாங்க. எலினார் ரூஸ்வெல்ட் அவர்கள் கொண்டு வந்த அந்த பர்டிகுலர் இதை வந்து டிசம்பர் 10 தான் மனித உரிமை தினம்னு நம்ம வழங்குகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் TNGIS என்று சொல்லுவாங்க. கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன்லேருந்து யூனிட் 9லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸு கொஸ்டின் நம்பர் 36. இது என்ன சொல்கிறாங்க, 1,2,2,3,3,3 என்ற முகமதிப்புகளை கொண்ட இரு பகடைகளை உருட்டும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பு விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டால் 11 என்று ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
10,890 என்ற அமௌண்ட்டை வந்து ஏ மற்றும் பி என்ற குழுக்கள் 4:5 என்ற விகிதத்தில் பிரித்தாங்க அப்படின்னா இதில் பி குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும், 6,050 வந்து கிடைக்குங்கிறது சரியான விடை. அதுக்கப்புறம் இந்த அமைவிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். NIFPHATT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா இது வந்து கொச்சியில் காணப்படுது. CASF வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் காணப்படுது. NFDPங்கிறது ஹைதராபாத்லேயும், CAங்கிறது பார்த்திங்கன்னா சென்னையிலையும் காணப்படுது. அப்போ 2143 என்பது சரியான விடை. இது NIFPHATT அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் கொச்சி. ரெண்டாவது CICEF கோஸ்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. ஸோ இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. நெக்ஸ்ட் NFDP நேஷ்னல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. அண்ட் ஃபைனல் ஒன் கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி, CAA என்று சொல்லக்கூடிய கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. இது சென்னையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது குப்தா எம்பரர்ஸ். அதாவது 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் தங்க நாணயங்களை மட்டும்தான் வெளியிட்டாங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் குப்தர்கள் தங்களது நாணயங்களில் வீணையின் உருவத்தை வந்து பதித்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா குமாரதேவி அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் லிச்சாவையா, ஸோ அவங்களுடைய பெயரெல்லாம் பதிப்பித்து வெளியிட்டது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். வீணையை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனால் தங்க நாணயங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. 2ஆம் சந்திரகுப்தருக்கு பிறகு தான் இந்த வெள்ளி நாணயங்கள்லாம் கொஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாக்கி ஷார்ப் அல்லது ஹசீலி ஷார்ப் அப்படிங்கிறதுனா நீர்ப்பாசன வரி. இதை வந்து ஃபெரோஷா துக்ளக் தான் உருவாக்குனார். ஸோ ஃபெரோஷா துக்ளக் திவானி அமீர் கோஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையை வந்து முகமது பின் துக்ளக் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குவார். ஆனால் அதை கலைச்சிட்டு இவர் நீர்ப்பாசன வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாஹிலி ஷார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார் ஃபெரோஷா துக்ளக். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. NLC இந்தியா நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 என்பது சரியான விடை. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990 உருவாக்கப்பட்டது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982. திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வந்து 2002 உருவாக்கப்பட்டது. பெரியார் பல்கலைக்கழகம் 1997 உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணோமா 2143 ஆப்ஷன் பி என்பது சரியான விடை என்று சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 42க்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 43. இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு அறிக்கைகள், வறுமை பற்றிய ஆய்வு அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடியது, இந்த ஆய்வு அறிக்கைகளில் எல்லாமே ஒரே வருஷமாக வருது. அது எடுத்துக்காட்டு ஓஜா ஸ்டடி வந்து 1960-61, ஃபர்தான் வந்து 1960-61, மின்ஹெஸ் பார்த்திங்க அப்படின்னா 1956-57, தண்டேக்கராத்து 1960-61. இவங்கெல்லாம் ரிசர்ச் எடுத்தது. ஸோ
இதில் ஃபஸ்ட்டு மின்ஹஸ் மட்டும் வச்சிங்கன்னா ஆன்சர் சி வந்து வருது. ஆன்சர் சி என்பது இந்த பர்டிகுலர் இடத்துக்கு சரியான விடை. பட் இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸு. ஆப்டிடியூடில் அவங்க கேட்டிருக்கக்கூடியது வாட் இஸ் த 20% ஆஃப் 30% இன் 500 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 500-இன் 30% மதிப்பில் 20% என்னும் என்பது வந்து 30 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பரில் 48 வரும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை என்பதை பார்க்க முடியுது. சரிங்களா? இதில் என்ன கேட்பாங்க, 1 × 2 ஸ்கொயரு, அதுக்கப்புறம் 2 × 3 ஸ்கொயரு, அதுக்கப்புறம் 4 அந்த மாதிரி அடுத்தடுத்த இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 46 வந்து முதல் எண்ணியல், அதாவது எண்ணியல் எண்களின் கூடுதல் 253, எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை. எதெல்லாம் இல்லைன்னு வந்து கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோ ஹரப்பா மட்டும் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ பாகிஸ்தானில் வந்து லர்கானா, சிந்து ஆகிய மாகாணங்களில் இந்த 2 இடங்களும் வந்து காணப்படுது. ஸோ அதனால் மொஹஞ்சதாரோ ஹரப்பா என்பது பாகிஸ்தானில் இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அதுக்கடுத்து வந்து கிழக்கு கடற்கரையில் 25 மாவட்டங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்கள் இருக்குது. ஆந்திராவில் 7 மாவட்டங்கள், ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவைன்னு இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 75% பாதிப்பை அடையக்கூடியது அப்படின்னு வந்து கேட்குறது வந்து சுந்தரவனம் பகுதி தான். த ஸ்டார்மிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் புயல் தலைநகரம் என்று அழைக்கப்படக்கூடியது சுந்தரவன பகுதி. இங்கே தான் அதிகமான புயல் பாதிப்புகள் ஏற்படும். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அதுக்கடுத்தது 1987 ஐக்கிய நாட்டு சபை எந்த ஒரு ஆண்டாக அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 49. ஸோ இதுதான் வந்து சர்வதேச உறைவிடம் இல்லாதவருக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு 1987 அனுசரிக்கிறாங்க. ஸோ அப்போ சர்வதேச சுத்தத்திற்கான ஆண்டாக 2008 வந்து அனுசரிக்கப்படுகிறது. மகளிர் தினம், மகளிர் ஆண்டுங்கிறது 1978, குழந்தைகள் ஆண்டு அப்படிங்கிறது பெண் குழந்தைகள் ஆண்டு. சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளிர் ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சர்வதேச உறைவிடம் இல்லாததற்கான உறைவிடம் வழங்கும் ஆண்டு என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ 49 அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் குழந்தைகள் ஆண்டுன்னு சொன்னால் 78 தான், 1978 என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அதற்கடுத்து 50, கொஸ்டின் நம்பர் 50. எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் மற்றும் எம்எஸ்எம்இ வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2021 இந்த கையெழுத்தானது அப்படிங்கிறதும், எம்எஸ்எம்இ சட்டம் பார்த்தீங்கன்னா 2006 வந்துச்சு. சிறு குறு நடுத்தர தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளிப்கார்ட் அமைப்பை வந்து இதுக்குள்ளார வந்து சேர்த்துருக்காங்க. அது அவங்கள ஒரு ஏஜெண்டாக சேர்த்து சிறு தொழில்களை மேம்படுத்துவதன் நோக்கமாக தமிழ்நாடு அரசு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது என்பது பார்க்குறாங்க. இது வந்து 50வது கொஸ்டின் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் 51 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 51. அதுக்கப்புறம் 52 வந்து ஆப்ஷன் ஏ. 53 என்ன, இந்தியாவின் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகிறது. இதுக்கு என்ன காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. பாரம்பரிய சிறு தொழிலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைவு, அது மூலதன மதிப்பு குறைவு. அதே நவீன சிறு தொழிலுக்கு வந்து மூலதன மதிப்பு வந்து அதிகம், தொழிலாளர்களுடைய தேவையும் வந்து அதிகம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கத்தை தருகிறது என்பது சரியான விடை என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54. 1 to 4 வந்து கரெக்ட். 1 to 4 வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். காரணம், ஹேமடைட் ஓருங்கிறது ஆக்சைடு ஆஃப் அயன். இதை தமிழ் வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஹேமடைட் தாது என்பது இரும்பு ஆக்சைடுங்கிறது சரி. மேக்னடைட்டுங்கிறது கருப்பு தாது அப்படிங்கிறது சரி. அதுக்கப்புறம் லிமோடைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து ப்ரௌன் அயன் கோர்னு சொல்லுவாங்க. டோலமைட்டுன்னு சொல்கிறதுனால ப்ரௌன் அயன் ஓர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தப்பு. அதுக்கடுத்தது சிட்ரைட்டுங்கிறது இரும்பு கார்பனேட் சரி. ஸோ எனவே ஆப்ஷன் சி என்பது சரியான விடை என்பதை குறிப்பிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 54 அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் 55 பார்த்திங்கன்னா 240 விதி 240 அடிப்படையில் பிபி மண்டல் குழு வந்து இந்திய குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாரு.
இந்த ஆணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 11 கண்டிஷன்ஸ் 11 க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் ரீசன் கரெக்டு, அசஸன் வந்து இன்கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ், அசஸன் வந்து தவறு, ரீசன் வந்து சரி. ஆப்ஷன் சி என்பது சரியானது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஆர்டிகல் 240. ஆர்டிகல் 240ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பீஸு, ப்ராக்ரஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அடிப்படையில் வந்து யூனியன் பிரதேச பகுதிகளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒரு சிறப்பு நடைமுறைகளை எடுப்பார். ஆனால் 340 என்பது தான் சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸை ஆய்வு செய்வதற்காக குடியரசுத் தலைவர் ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்லது ஒரு சில ஆய்வு நிபுணர்களை நியமிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56, ஆப்ஷன் டி. ஆப்டிடியூடு வந்து இந்த ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் அப்படின்னா ஜெராக்ஸுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. த சேம் டைம் 3 பகடிகளை ஒன்றாக உருட்டும் பொழுது அனைத்து பகுதியிலும் ஒரே கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 1/36 அப்படிங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எ ட்ரைப் ஆஃப் இந்தியா இஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதோட தமிழ் வெர்ஷனுக்கு போயிடலாம். மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலைவுடன் தொடர்புடையவர்களாக இருக்காங்க. பில்ஸ், இவர்கள் வந்து ராஜஸ்தான், குஜராத் பகுதிகளில் அதிகமாக வந்து காணப்படுறாங்க. இந்த ஆரவள்ளி, விந்தியா, சாத்புரா மலைத்தொடர்களில் வாழக்கூடியவர்கள். சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே இவர்களுடைய பிரதான உணவு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சோளம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை 58 கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு 59க்கு போகலாம். 59 மெஜாரிட்டி வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், இவங்க கேட்டிருக்கிறது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழில்நுட்ப உருவாக்கம், பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள், அதுவும் அப்புறம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டும். ஸோ இந்த ரெண்டும் வந்து போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 1 மற்றும் 4 என்பது சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கரெக்டான 59க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து 60. கொஸ்டின் நம்பர் 60 பார்த்தீங்க அப்படின்னா எஸ், தென்னிந்திய நல உரிமை சங்கம், டாக்டர் சி நடேசன். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அதுக்கடுத்தது குடியரசு இதழ் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார். அதுக்கடுத்தது தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எம் சிங்காரவேலர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அதுக்கடுத்தது சுதந்திர கட்சி என்பது சி ராஜாஜி. இந்த இடத்துல ஏ சிங்காரவேலர்னு கொடுத்துருக்காங்க, எம் சிங்காரவேலர் என்பது சரியான விடை. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தான் வந்து நம்ம என்னென்னு குறிப்பிட்றோம்னா நீதி கட்சி என்று சொல்கிறோம். 1916 தொடங்கப்பட்டது என்பதை பார்க்க முடியுது. குடியரசு இதழ் பார்த்திங்கன்னா மே 2, 1925 சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக தொடங்கப்பட்ட இதழ். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், தொழிலாளர் தினம் 1923 மே 1 வந்து முதலாக கொண்டாடியவர் எம் சிங்காரவேலர். சுதந்திர கட்சி 1959 நிறுவப்பட்டது. ஸோ ஜேபி கிருபாலனி மற்றும் ராஜகோபாலாச்சாரி இவங்களாம் இணைஞ்சு வந்து இதை வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் என்று கேட்டால் ஆப்ஷன் பி 4 நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட், ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் பொழுது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 62 ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட்டு எஸ், 11th 5-year பிளானுக்கும் 12th 5-year பிளானுக்கும் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, ரெண்டோடைய அப்ஜெக்டிவும் ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? என்ன இருக்கும்? ஃபாஸ்டர், இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் க்ரோத்னு வரும். அதுக்கடுத்து வரும்போது ஃபாஸ்டர், சஸ்டைனபிள், மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த அதிகப்படியான உள்ளடங்கிய வளர்ச்சி என்பது 12வது 5 திட்டத்தின் நோக்கம். அப்புறம் 11வது என்ன, சமத்துவமான முன்னேற்றம் கிடையாது. அந்த 10ல் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த
அந்த 2002ல் முடியும்ல, அந்த 2004 1999 to 2004 அந்த காலகட்டங்களில் வந்து அந்த ஒரு 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10th 5 இயர் பிளான் ஆப்வியஸ்லி. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஆகியவை தவறானவை என்று குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்காக, சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்காகவும், மீட்டெடுக்கவும், பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகுகள் மற்றும் செயல்பாடுகள் ஆகும். இம்முறை எந்த முறையில் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்டபிள்யூனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. இந்த திடக்கழிவு மேலாண்மை முனிசிபாலிட்டியில் அதை இருக்கிறதுனால இந்த முனிசிபாலிட்டி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்பது தான் எம்எஸ்டபிள்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மக்கும் குப்பைகளை உரமாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது சேமிப்புக்கிறதுக்கு இலவசமாக இருக்கும். இதுவும் ஒரு ஆப்ஷனாகவும் வருது. கழிவுகளை வந்து அவங்க மறுகூராய்வு செய்துட்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை ரீசைக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனைகள் குறையுது. அப்புறம் நிலம் பரப்பு தள கட்டுமானம் பற்றியும் போக்குவரத்து பரிமாற்ற நிலைய சேமிப்பு பற்றியும் எதுவும் சொல்லலை. பட் ஆன்சர் மஸ்ட் பி ஆப்ஷன் ஏவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம், டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக லாகூர் ரெசல்யூஷன். அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? மார்ச் 23, 1940 தான் வந்து பாகிஸ்தான் தீர்மானம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 1929 டிசம்பர் 31 அன்னைக்கு லாகூரில் ராவி நதிக்கரையில் கொடியேற்றி பூர்ண சுயராஜ்ய தீர்மானத்தை கொண்டாந்துருப்பாங்க. பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த தீர்மானம். அப்போ பாகிஸ்தான் கோரிக்கையை வந்து முஸ்லீம் லீக் வந்து வச்சது மார்ச் 23, 1940 வச்சது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 66. ஆப்ஷன் டி வந்து 3 சென்டிமீட்டர் 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படிங்கிறது ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000, அதை 4% குறைக்கிறாங்க, 4% அதிகரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 79,872 அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது வந்து உயர்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயம். வரி வருவாய் அப்படிங்கிறது வருமானம் மற்றும் செலவினம் மீதான வரிகள். வரி அல்லாத வருவாய்ங்கிறது வட்டி மற்றும் ரசீது. மூலதன ரசீதுங்கிறது நிகர சந்தை கடன்கள். ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. According to 2011 census, the density of the population in the Tamil Nadu is 555 per square kilometer. 555. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 70. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் முதுகுறவை என்று அழைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 70. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71 பார்த்திங்க அப்படின்னா, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மால்நாடு என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு பகுதி வந்து சமவெளி, அந்த சமவெளிக்கு பேர் வந்து மைதான். மைதான் அப்படிங்கிறது ஃபர்தராக என்ன பிரிஞ்சு வடக்கு தெற்கு அப்படிங்கிறது பிரியுது. அதில் வந்து இந்த தெற்கு மைதானம் வடக்கு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரியுது. மால்நாடு என்பது பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சரிங்களா? ஸோ நான் இங்கே மைதான் டிக் பண்ணியிருக்கேன், அது கிடையாது. மால்நாடு என்பது சரியானது. 71. நெக்ஸ்ட்டு 72 என்பது சாஞ்சார் சாத்தி போர்ட்டல் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் என்ற ஒரு தளத்தை வந்து தொடங்கியிருக்கு. அது வந்து சாக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசதியை தொடங்கியிருக்கு. இது வந்து ஃப்ராடுலன்ட் கால்ஸு அல்லது யாராவது ஏமாற்றுவதற்காக ஒரு சில விஷயங்களை வந்து செய்யும் பொழுது அந்த விஷயங்களை தடை செய்கிறது. சரிங்களா? குறிப்பாக ஆன்லைனில் இருக்கக்கூடிய மோசடிகளை தடை செய்வதற்காக தகவல் தொடர்பு துறை அமைச்சகம் தான் இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் போர்ட்டலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 72க்கு கொஸ்டின் நம்பர் 72க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இதுக்கு அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 73.
8,500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆண்டுக்கு வட்டி விகிதம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.2/3% வந்து 68,000 விற்கும் பொழுது 8,500 என்பது சரியான வட்டி அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 74. ஸோ 74வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஏபிசியோட விகிதம் 2:3:4ன்னு வரும்போது A/B, B/C, C/Aயோட மதிப்பது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பின்வருவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு எது, அதாவது 10வது 5 ஆண்டு காலத்தில் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 10th பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 10th பிளான்னா 5 இயர் பிளான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 10 ஆண்டு காலம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 75% கல்வி அறிவுங்கிறது தான் சரியான விடை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 74.04% அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 83.09% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 80.0 சரி, இது வந்து 74.04% அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருப்போம். ஸோ இந்த நம்பரை வந்து தற்போது வரைக்கும் நம்ம அடைஞ்சிருக்கேன். ஆனால் அவங்க திட்ட காலத்தில் வச்சதே பார்த்திங்கன்னா இந்த 75% தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து 80.03% வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ், தகவல் ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மத்திய தகவல் ஆணையம் 2005 வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2019 வந்து அதை சேஞ்ச் பண்ணாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் சேலரிஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது 2 பேருமே மறு நியமனம் சாத்தியமில்லை. அதாவது மத்திய தகவல் ஆணையரும் சரி, மாநில தகவல் ஆணையரும் மறு நியமனம் எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77 என்ன சொல்கிறாங்கன்னா, துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதில் பொதுவான விதைப்பு முகவர்களாக எதெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லும்போது சில்வர் அயோடைடு, அதுக்கப்புறம் உலர் பனி. சரிங்களா? ட்ரை ஐஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போ முதல் 2ங்கிறது கன்ஃபார்ம், அதோடய சோடியம் குளோரைடும் பயன்படுத்துகிறாங்க. அப்போது டி என்பது சரியான விடை. ஏ என்பது சரியான விடை. 1, 2, 3 என்பது சரியான விடை அப்படிங்கிறத நாம் குறிப்பிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க லெட் அயோடைடா அமோனியம் சல்ஃபேட்டையோ பயன்படுத்துறதுக்கான பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஸோ அதற்கு அடுத்தது காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியில் 1919 வந்து தந்தை பெரியார் வந்து சேர்றாரு. ஈவேரா பற்றி காலவரிசைப்படி எழுதுக. அங்கே காங்கிரஸ் கட்சியில் 1919 சேர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 1922 வராரு. 24 வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறதும் 38 தான் வந்து நீதி கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படும். 39 இன்ஃபேக்ட் அந்த 38-39 காலகட்டங்களில். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 2, 3, 4 என்பது சரியான விடை. வானாலும் செல்வமும் மன்னரசு யான் வேண்டாம் என்று சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணலாம், பட் டிஎன்பிசி ஆன்சர் சொல்லும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட், வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், அதே மாதிரி 2வது அலைபேசி 30 நிமிடங்களிலும், அதுக்கு 3வது அலைபேசி 40 நிமிடங்களிலும், 4வது அலைபேசி 50 நிமிடங்களிலும் ஒலிக்கும். அப்படின்னா பிற்பகல் 3 மணிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒலிக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த கொஸ்டின் 81க்கு பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் x³ - 8y3 அண்ட் x² - k² y² இஸ் x + kyன்னு சொன்னால் ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ +2 or -2 வந்து வரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 வந்திருக்கும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து 1951 வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றிய பகுதி யூனியன் டெரிட்டரி ஆக்ட் வந்து 1963, தேசிய தலைநகர் பிரதேச சட்டம் 1991 வந்திருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இது உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு நம்ம ஒரு இதில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 82க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. என்ன சொல்கிறாங்க, இந்திய ஒன்றிய பகுதி சட்டத்துக்கு 1963. உங்களுக்கு தெரியும் 1962 வந்து புதுச்சேரி வந்து இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 1991 தேசிய தலைநகர் பிரதேசம் டெல்லி வந்து இணைக்கப்படுது. அப்புறம் 1971 பார்த்திங்க அப்படின்னா இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட், 51 தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் 83 அகமது ஷா ஆட்சியில் கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா?
இதில் வந்து 2 ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் டி என்பது எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் குஜராத்தில் அகமதாபாத்னே ஒரு இடம் இருக்குது சரிங்களா, அதை உருவாக்குனது அகமது ஷா தான். ஸோ அதனால் அது சரிதான். அதுக்கப்புறம் குல்பர்காவிலேருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றினார். இந்த இயர் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் சப்மிட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்தியாவை மனித குலங்களின் அருங்காட்சியகம் என்று சொன்னவர் வந்து விஎஸ் ஸ்மித் அவர்கள் தான் சொன்னாங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 85, இதுவும் ஆப்டிடியூடு. ஆன்சர் நம்ம 820 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி சிமிலர்லி 86th கொஸ்டின் நம்பர் 86, இதுவும் வந்து ஆன்சர் சப்மிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 6 hour, அதாவது 6.25 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 hour 15 minutesன்னு சொல்கிறாங்க. இதோட ஆன்சரு கால்குலேட் பண்ணால் வருது, அதனால் வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து பின்வரும் இணைகளை சரியாக பொறுத்துக. ஸோ அந்த அடிப்படையில் கேட்குறாங்க. திருவிக அவர்கள் தேசபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து தொடங்குறாரு 1917. இது இந்து 1878, நியூ இந்தியா 1914 ஆகிய ஆண்டுகளில் இது வந்து தொடங்கப்படுது சரிங்களா. ஸோ அப்போது திருவிக தேசபக்தன், சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்து நாளிதழில் தொடங்கியவர்கள் கிடையாது. ஆனி பெசன்ட், கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வந்து இந்து நாளிதழோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஸோ அப்போது 1 மற்றும் 3 தான் சரி. அப்போது சரிங்க, 1 மற்றும் 3 வந்து சரி. இவங்க கேட்டிருக்கிறது சரியான பொருத்தங்களை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அதுக்கப்புறம் ஊமைத்துறையின் இயற்பெயர் வந்து குமாரசாமி. நெக்ஸ்ட், சர்க்காரி ஆணையம் 1983 ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில் அமைக்கப்பட்டது. இதில் 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதன் பரிந்துரைகள் 247 பரிந்துரைகள் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பரிந்துரைகளில் ரொம்ப முக்கியமானது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஆர்டிகல் 263 அமைக்கப்படக்கூடிய இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை அமைக்க வேண்டும் என்று சர்க்காரி ஆணையம் வந்து பரிந்துரைத்தது. 3 மொழி கல்வி ஒற்றுமையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரி ஆணையம் சொன்னிச்சு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4 அப்படிங்கிறது சரியானது. சரி, 3 மற்றும் 4 அப்படிங்கிறது தவறானது. இவங்க கேட்டிருக்கிறது தவறான குற்றை வந்து கண்டறிய கேட்டிருக்காங்க. 356 நீக்க சொல்லி அது பரிந்துரை சொல்லலை. ஸோ அதை வந்து ரேர் கேசஸில் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. வரி விதிப்பில் மாநில அரசுங்களுக்கு எஞ்சிய அதிகாரங்களை வழங்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க சரிங்களா. ஸோ வரி விதிப்பில் எஞ்சிய அதிகாரங்கள் மாநில வசம் போவதை சர்க்காரியா குழு விரும்பவில்லை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. தமிழ்நாடு தினம் என்பது ஜூலை 18 அன்று அனுசரிக்கப்படுகிறது என்பதும், ஜூலை 18 1967 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஜனவரி 14 1969 இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை, 90. நெக்ஸ்ட்டு 91 பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் வந்து சரி. மேரா யுவ பாரத்தும் சரி. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 1984 அமைச்சாங்க. துரோணாச்சாரிய அவார்டு வந்து 1985 வந்துச்சு. ஸோ அப்போ இவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட்லி மேட்ச்டு தான். அப்போ 1 and 2 ஆர் கரெக்ட். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ், இந்த நாளிதழ்கள் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிச்சர்டு, ஜிபி பிள்ளை, சார்லஸ் லேசன், ஹென்ரி கார்னிஷ், ஜி சுப்பிரமணியம். ஜி சுப்பிரமணியம் வந்து ஹிந்து, ஜிபி பிள்ளை என்பது மദ്രാஸ் ஸ்டாண்டர்ட், லார்சன் அண்ட் கார்னிஷ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெயில், ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் கூரியர். அப்போது த ஆன்சர் 1324 அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்தியாவில் செய்தித்தாள் தினம் வந்து ஜனவரி 29 அனுசரிக்கப்படுது. ஜனவரி 29 செய்தித்தாள் தினம். 1780 பெங்கால் கெசட் என்பதை ஜேம்ஸ் ஆகஸ்ட் ஹிக்கி என்பவர் வந்து தொடங்கினார். ஸோ அந்த நினைவான ஜனவரி 29 என்பது செய்தித்தாள்கள் தினம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடத்தக்கது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தனி வட்டி மூலம் அசல் 2000 8% வட்டியில் இரட்டிப்பாகிறதுக்கு எத்தனை மாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு கேட்டால் 150 மாதங்கள். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அப்புறம் எல்சிஎம் 94, எல்சிஎம் 327 அப்படின்னு சொல்லக்கூடியது 0.09 அப்படிங்கிறது எதை பற்றி சொன்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 27 அப்படிங்கிறது சரியானது. 94வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 27 என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு 95 பார்த்திங்க அப்படின்னா
√7 √3 இதெல்லாம் வந்து ஈவன் ஆட் நம்பராக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா √3யை சூஸ் பண்ணலாம். ஏன்னா √7 ஆல்ரெடி வந்துருச்சு, √5 ஆல்ரெடி வந்துருச்சு. நீங்கள் √3யை வந்து சூஸ் பண்ணால் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்ற 2 விதமான பணிகளை செய்கிறார். ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு சொல்லும். ராஜமன்னார் குழு ஆளுநர் என்ற பதவியை நீக்க வந்து பரிந்துரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இவங்க அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ராஜமன்னார் குழு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்திங்கன்னா கூற்று, காரணம் ஆகியவை சரியான விளக்கத்தை சொல்லுதுன்னு அர்த்தம். பட் இதை நீங்கள் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காரணம் தப்பு, இப்போ கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் ஏ என்பதை நம்ம குறிப்பிடலாம். டிஎன்பிஎஸ்சி எதை ஆன்சராக கொடுக்குறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 97. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. 10 மிகவும் புகழ்பெற்ற, அதாவது 10 புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்குறாங்க. இவங்க வந்து சில்ப் குரு என்று சொல்வார்கள். குரு இது வந்து மத்திய அரசாங்கம் இந்த ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. அது இல்லாமல் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கிறதுக்காக பிஎம் மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்திய அரசு தோற்றுவிச்சிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வந்து நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியை பார்த்ததே இல்லை, ஏனென்றால் அது நிலவின் அச்சுக்கு செங்குத்தாக அமைந்துள்ளது. ரொம்ப ஈஸியான கேள்வி. 99. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இறுதியாக பிறனாக்கம் பேணாது அளக்கறுப்பான் அப்படிங்கிறது அரணாக்கம் வேண்டாதான், ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. 100th கொஸ்டின் என்று குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் என்டையர் ஜிஎஸ்ல நமக்கு குரூப் 2 எக்ஸாமில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆன்சர் கீ வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதில் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறத நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஆஸ். நம்ம மெயின்ஸ் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப் 2க்கு குரூப் 2A உடைய மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாடல் கொஷின் வந்து இன்னும் கொஞ்சம் சில மணி நேரத்தில் நாங்கள் வெளியிடுறோம். ஸோ அந்த மாடல் கொஷின் ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் விவாதிங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.